முன்பகை காரணமாக ஒரு வாலிபரை சுத்து போட்டு தாக்கும் வீடியோ வைரல். திருப்பத்தூர் அடுத்த பெருமாவட்டு கிராமத்தில் மேல்தெரு கீழ்த்தெரு என 2 தெரு உள்ளது. இந்நிலையில் மேல்தெரு பகுதியைச் சேர்ந்த சரவணன் மகன் மதன்குமார் என்ற வாலிபர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கீழ்த்தெரு பகுதிக்கு சென்று அங்கு தனது நண்பனின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். இந்நிலையில் அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மதன்குமார் மீது கீழ்த்தெரு பகுதியை சார்ந்த வாலிபர்கள் கோபத்தில் இருந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு அந்த வழியாக சென்ற மதன்குமாரை கீழ்த்தெரு பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் வழிமறித்து தகராறில் ஈடுபட்டதாகும். அதன் பின்னர் கைகலப்பாக மாறியதில் மதன்குமாரை வாலிபர்கள் சுத்து போட்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் காயமடைந்த மதன்குமார் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மதன்குமாரை தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். பெருமாப்பட்டு 2 மாதத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் ஒரு பர்த்டே செலிப்ரேட் இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன தகராறு ஆயிடுச்சு எங்களுக்கும் கீழ்த்தெரு பசங்களுக்கும். அதனால் அந்த முன்கோபத்தை வச்சு நேற்று என்னை 7 பேர் அடித்து என் கையெல்லாம் கிழிச்சு விட்டாங்க. கிழிச்சிட்டு அடிச்சுட்டு அப்புறம் போலீஸ் நின்று ஓட்டாங்க விட்டு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். எதுக்கு அடித்தாங்க? பழைய கோபத்தை வச்சு அடிச்சிட்டாங்க. வெளியில் போகும்போதெல்லாம் வண்டி நிப்பாட்டி மறைக்கிறாங்க. மறைக்கும் போது நானும் மறைச்சேன்றான். தௌலத்தெல்லாம் காட்டாத ஒன்று அறுத்து போட்டுருவேன் அப்படி இப்படின்றாங்க. ரோட்டில் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். யார் அடிச்சது? ஹரிபாலாஜி, விக்ரம், உதயகுமார், அப்புறம் பிரதீப், சக்திவேல், அவ்வளோதான். சக்திவேல், அதுக்கப்புறம் பாவேந்திரன், அவ்வளோதான். 6 பேர் அடித்தாங்க. ஒருத்தன் ஹரிபாலாஜின்னு போன என் கையை கிழிச்சிட்டாங்க. பிளேட் எடுத்து கிழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவை தூக்கி அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். भावना இருக்குல்ல